ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 2. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே மார்க் டெஸ்ட் 1 நான் அப்லோட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கு வாங்க. பிகாஸ் இது ஒரு கண்டினியூட்டி தான். கண்டினியூட்டி மீன்ஸ் நாட் கண்டினியூட்டி. அது வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் 1. ஓகேங்களா? ஸோ 2025 நடந்த சிஜெல்ல ஃபஸ்ட்டு டேவோட ஷிஃப்ட் 1, இப்போ ஷிஃப்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே 2025ல் நடந்த கொஷின்ஸ் தான் ஃபைட்டர்ஸ். ஏன் நான் இந்த லாஸ்ட் இயர் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ இப்போது 2026க்கு நடக்கிற கொஷின்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ரிலேட்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த கொஷின் மாடல் வந்து இதே தான் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டியதில்லை. இந்த கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணினா கண்டிப்பாக உங்களால் 50 மார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு 48க்கு மேலே நீங்கள் எடுக்கலாம். ஒரு கொஷின் தெரியாமல் போகலாம். பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் ஒன்று கேட்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே லாஜிக்கல் ரிலேட்டட் கொஷின் தான். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், ரிலேட் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இதில் கஷ்டப்படுறதுக்கு எந்த விதமான ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். தென் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஸ்டேட்மெண்ட்டில் அதை சொல்லியிருக்குது நம்மளுக்கு கன்க்ளூஷனில் இருக்கா இல்லையா 100% இருந்தால் மட்டும் தான் நம்ம வேலிட் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அன்ஃபாலோ பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மோஸ்ட் ஸ்கூல்ஸ் இந்த சிட்டி, ஓகேங்களா, ரிலே ஆன் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ், ஓகேங்களா, சிட்டியில் இருக்கிற எல்லா ஸ்கூலுமே, மோஸ்ட் ஆஃப் த எல்லா ஸ்கூலும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டோட சேஃப்டிக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து டைமுக்குள்ளே நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, டைமுக்கு பஸ் வராது, இல்லை டைமுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்காது. அதனால தான் ப்ரைவேட்டுக்கு அவங்க மூவ் ஆகிருக்காங்க. அது அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக, விச் இஸ் டோட்டலி ஃபைன். அதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் த சிட்டி ஹேஸ் ஏ இன்அடெக்வேட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ சிட்டியில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து சுத்தமாக தப்பு தான். எப்படி அவங்க வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும்? ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை விரும்புகிறாங்க, அதை நோக்கி அவங்க போகிறாங்க. அதனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்குன்னுலாம் சொல்லவே இல்லை. காமன் பீப்புள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் விச் இஸ் டோட்டலி ராங். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் 2க்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஏ டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் மே அஃபெக்ட் த ஸ்கூல் அட்டெண்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் என்ன சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட் தான் விரும்புகிறாங்க. அவங்க வந்து சேலரி பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ சம் இஷ்யூ வந்துட்டு ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஓகேங்களா, அவங்க சொல்லுங்க மே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள். அப்படி ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட் வந்து பாதிப்படையும். ஸோ பாதிப்படைஞ்சிச்சுன்னா ஸ்கூலோட அட்டெண்டன்ஸ் வந்து குறையும். ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஸ்ட்ரென்த் குறைஞ்சி அட்டெண்டன்ஸும் குறையும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 வந்து கன்க்ளூஷன் 2 வந்து கரெக்டாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரைக்கை பற்றி இங்கே எதுவும் பேசலையே பிரவீன் நீங்கள் கேட்கலாம். பட் அவங்க மேதன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைக் நடந்தா அட்டெண்டன்ஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறையும். அப்போ பார்க்கும்போது ஒன்லி கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாமா? யா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை. த டெவலப்மெண்ட் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இஸ் க்ரூஷியல் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத், பட் ஹை செட்டப் காஸ்ட் ரிமைன் சேலஞ்சிங். ஓகேங்களா? சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த ரீனியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ரூஷியல் ஃபார் அது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் க்ரோத்துக்கு க்ரூஷியல்னு சொல்கிறாங்க. பட் அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த செட்டப்போட காஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குது. அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு. அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ சஸ்டைனபிள் க்ரோத் கேன் நாட் பி அச்சீவ் வித்தவுட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கு தான் இங்கே அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரோத் இருக்குன்னா, உங்களுக்கு சஸ்டைனபிள் க்ரோத் இருக்குன்னா வித்தவுட் ரினியூவபிள் எனர்ஜி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது தான். அப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள். த செட்டப் காஸ்ட் ஆஃப் ஏ ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி ஹை. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது ஐன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்கே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க.
தென் தேர்டு பாருங்க ஃபைட்டர்ஸ், கவர்மெண்ட் ஆர் நாட் டாக்கிங் இல்லை டேக்கிங், சாரி, கவர்மெண்ட் ஆர் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் டு ரிடியூஸ் த செட்டப் காஸ்ட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்றது சொல்கிறது சொத்த போய், பிகாஸ் அவங்க கவர்மெண்ட் அந்த ஸ்டெப் எடுக்கலன்றது எதுவும் பேசல, அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. அதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் தான் அவங்க யோசிக்கிறாங்க கண்டி, அந்த ஸ்டெப் எடுக்கலன்னா எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ இந்த தேர்டு கன்க்ளூஷன் மட்டும் தப்பாக இருக்குது. அப்போ வந்து 1 and 2 எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. இந்த தேர்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஹவு many மீனிங்ஃபுல் 4-letter வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, எயித்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிரியேஷனில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி, அண்ட் தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இ, ஃபோர்த் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ, அண்டு லாஸ்ட்டு எயித்து லெட்டர் பார்த்தீங்கன்னா என். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 லெட்டரை வச்சு நம்ம எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை வேர்டு ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இந்த கொஸ்டினில் மேபி உங்களுக்கு மார்க் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எத்தனை வார்த்தை ஃபார்ம் பண்ண முடியும்? 2 வார்த்தை ஃபார்ம் பண்ண முடியும். அது என்னென்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்ன்ற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் திஸ் ஒன், ஓகேங்களா, அக்னேன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 வார்த்தை தான் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 4th கொஷின் போயிடலாம். சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர்? அட்ரஸ் 1லேருந்து 4 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த 2 லெட்டர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது டெல்லி தான் இருக்குது, இங்கே நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது 21 பார் ஏன்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2ம் 4ம் மட்டும் தான் இங்கே ஐடென்டிக்கலாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வருமா? ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸோ நம்ம 5th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த 5th கொஷினுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு எம்லேருந்து என் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் +1 பண்ணுறாங்க. அப்போது டபிள்யூலேருந்து +1 போனால் நம்மளுக்கு எக்ஸ் வரணும். ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் எக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. லீவ் இட். இப்போ நம்ம லாஸ்ட் லெட்டர் செக் பண்ண ஆன்சர் கிடச்சிரும், பிகாஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஓலேருந்து 6 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15, ஆர் வந்து 18. ஸோ +3 பண்ணுறாங்க. அப்போது ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25. ஸோ +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 வரும், விச் இஸ் நத்திங் பட் பி. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் பி வர மாதிரி பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 6th கொஷின் போயிடலாமா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போன கொஷின் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணலாங்கன்னு பாருங்கள். ஸோ இவங்க வந்து பொசிஷன்ஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா 4th லெட்டர் வந்து கடைசியாக போயிருக்கு. அப்போ இந்த ஆர் வந்து கடைசியாக வரணும். அப்போ ஆர் கடைசியாக வர மாதிரி பாருங்கள். எனக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தென் செகண்ட் லாஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் லாஸ்ட் வந்து இங்கே வந்து நமக்கு ஆர் வந்திருக்கு. அப்போது என்ன ஆயிருக்கு ஃபைட்டர்ஸ்? இந்த ஆரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் லாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கும் இங்கே ஆர் வந்து செகண்ட் லாஸ்ட்டில் திருப்பி ஆர் தான் வந்திருக்கும். அப்போ கடைசியாக வந்து 2 ஆர் வரணும். அதாவது இந்த சி வந்து கடைசியாக இங்கே என்ன வந்திருக்கு? லாஸ்ட்டு போயிருக்கு. அப்போ இந்த ஆர் இங்கே கடைசியாக லாஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஆர் வந்து செகண்ட் லாஸ்ட்டாக வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கும் பாருங்கள் இந்த ஆர் செகண்ட் லாஸ்ட்டாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் 2 ஆர் வந்திருக்கு. அதனால பார்க்கும்போது 2 ஆர் வர மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். கடைசியாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆட் ஒன் அவுட், அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், விச் இஸ் வி டோன்ட் வாண்ட். நம்மளுக்கு தேவையானது டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பேனு, டேனு, கேனு எல்லாமே ஒரு இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்குது, விச் இஸ் நார்மல். ஓகேங்களா? பட் சிபியூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இட்ஸ் நாட் அ வேர்டு. ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்டு தான், பட் சிபியூ இஸ் நாட் அ வேர்டு. அது எல்லாமே இது கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு கீ டேர்மு, பட் இதெல்லாமே நார்மல் வேர்டு தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? நவ் we move to the 8th question. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இஃப் பி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர்னு சொல்லிட்டாங்க, யாருக்கு? ஏக்கு. தென்னு சி இஸ் த பிரதர் ஆஃப் பி, சாரி பிரதர் ஆஃப் ஏ. சி வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்னு சொல்லிட்டாங்க ஏக்கு. ஓகே, தென் ஹவு சி இஸ் ரிலேட்டட் டு பி. ஸோ நம்மளே பாருங்கள், நம்ம பேரண்ட்டோட
பிரதர். அப்போனா நான் என்ன சொல்லுவோம், நம்ம அங்கிள் தான் சொல்லுவோம். கரெக்டா? இது ஏவோட ஜெண்டர் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். நம்மளுக்கு தேவை வந்து சி தான். சியோட ஜெண்டர் தெரியுதா? தெரியுது. அப்போ சி யாரு? நம்மளுடைய பேரண்ட், அதாவது அம்மாவோடையோ இல்லை அப்பாவோடையோ கூட பிறந்த சகோதரர். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? மாமா. மாமா மீன்ஸ் அங்கிள். அங்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? தென் 9th கொஷின் பார்த்துலாமா? யா. ஸோ ஃபிட்டர்ஸ் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மேங்கோக்கு வந்து 57342ன்னு கோட் பண்ணுறாங்க, லைமுக்கு 6815ன்னு கோட் பண்ணிருக்காங்க, கோமலுக்கு என்னன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா ஆன்சர் ஈஸியாக வந்துடுது. இப்படி தான் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாமில் யோசிக்கணும். ஸோ எவ்வளோ நம்ம ஒரு கொஸ்டினை குயிக்காக சால்வ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குயிக்காக அப்ரோச் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 4 2 வந்திருக்கு. தென் செகண்ட் லெட்டர் செக் பண்ணால் 2 வந்திருக்கு. தென் 5 வந்திருக்கு. 7 வந்திருக்கு. நான் லாஸ்ட் லெட்டர் திருப்பி வந்திருக்கணும். அப்போ எனக்கு 5வது லெட்டர் செக் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிருக்கும். நான் ஃப்ரண்ட்லேருந்து வந்திருந்தேன்னா. வேறஸ் நான் இப்போ பேக்லேருந்து போகிறதுனால எனக்கு ஒரே லெட்டரில் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு 3க்கும் 6க்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியணும், இல்லை 5 4 தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஓக்கு 2 வந்திருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுக்கு கடைசிங்க எல் இருக்கு. எல்லோட கோடு பாருங்க, எல்லோட கோடு வந்து இங்கே 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. இல்லை பிரவீன், எனக்கு டவுட்டாக இருக்கு, மேபி அவங்க நீ எப்படி எல்லுக்கு வந்து கரெக்டாக 6ன்னு சொல்ற, மேபி அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்ன டவுட்டாக இருக்குன்னா இந்த ஏக்கு செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏ எங்க இருக்கு? மேங்கோல 2வது லெட்டர் ஏ. அப்போ இங்க நம்பர்ல 2வது 7 இருக்கு. இங்க 7 இருக்கான்னு பாருங்க. 7 நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க 2வது ஆப்ஷன்ல. ஸோ இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும்? 2 லெட்டர் செக் பண்ண போதாதான்? இதே வந்து போதுமான எவிடன்ஸ் தான் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் வி சால்வ் த 10th கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. ஸோ எ மேன் சேஸ், ஓகேங்களா, ஸோ திஸ் உமன்ஸ் டாட்டர்ஸ் பிரதர் இஸ் மை சன். அப்போ மேனு, இந்த மை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மேன். ஓகேங்களா? மை சன்னு யாரு? திஸ் உமன், அந்த உமனுடைய டாட்டருடைய பிரதர் தான் வந்து மை சன்னு. அப்போனா பாருங்க, இவங்க 2 பேர் வந்து சிப்ளிங்ஸாக இருக்காங்கன்னா அப்போ இவங்க 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தானே இருக்க முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்? ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு மேன். இப்போ இந்த உமன் வந்து மேனுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒய்ஃபாக தான் இருக்க முடியும். அப்போ ஒய்ஃப் எங்கே இருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு த 11th கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 2 numbers ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 5:7. ஓகே, their sums will be 144. what will be the numbers? ஓகே, ஸோ 14 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வரும். ஸோ 12 டிவைட் பண்ணால் 1ஓட ரேஷியோ வந்து 12ன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வேணும்னா 5ஆல் பெருக்கிங்க, செகண்ட் நம்பர் வேணும்னா 7ஆல் பெருக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 5ஆல் பெருக்கினா 60 வருது, 7ஆல் பெருக்கினா 84 வருதா? யா. சப்போ 60 84 எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்கிறது. சிஜிஎல் லெவல் மாரி எனக்கு தெரியல, ஏதோ சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் திஸ் இஸ் த, என்ன சொல்றது, இதுதான் நடக்குது, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைப்பா. ஓகே, இப்போ இந்த 12th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? யா. பாயிண்டிங் டு எ பாய், எ மேன் சேஸ். ஓகேங்களா? மேன் வந்து சொல்றாரு பாயை பார்த்து. ஓகேங்களா? ஸோ இஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர், அதாவது மேனோட ஃபாதர், மேனோட ஃபாதரோட ஒன்லி சன். அப்போனா இஸ் த சன் ஆஃப், அப்போ ஒன்லி சன்னா அந்த மேன் அதை பற்றி பேசுறாங்க, மேனோட சன்னு. ஓகேங்களா? யாரு? அந்த பாய். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இது இன்னும் புரியலையா? இப்போ நான் பொறுமையாக சொல்கிற மாதிரிங்க. மை சன்னு சொல்லிட்டாங்க, மைனா மேனு, மேன் நான் இங்கே போட்டேன். ஓகேங்களா? இருங்க. யா, மைனா மேனு ஃபைட்டர்ஸ், மேனை போட்டேன். ஸோ மேன் மை ஃபாதர், அப்போனா இந்த மேனோட ஃபாதரோட ஒன்லி சன்னா அந்த மேன் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவர் ஃபாதரோட ஒரே பையனா மேன் தான். ஸோ அவருடைய சன்னு இஸ் த சன் ஆஃப், அப்போனா இந்த மேனோட சன்னு தான் அந்த பாயா இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா, ஹவு த பாய் இஸ் ரிலேட்டட் டு மேன். ஸோ இந்த பாய் வந்து அந்த மேனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. பையன் உறவு தான், நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ ஆப்ஷன் 1 ஏயா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏக்கு வந்து 12 + 8, அதாவது 20 போட்டுக்கலாம் டைரெக்டா. ஓகேங்களா? சிம்பிள். பிக்கு வந்து 1/5. ஸோ நம்மளுக்கு இப்போ ஏ பர்சன்டேஜ் பி தான் கேட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ பர்சன்டேஜ் பியை வந்து நம்ம எப்படி போடலாம்னா, ஏபி
-1 கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னப்பா 20, பியோட வேல்யூ தெரியும் 1/5 -1. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 வருது, -1 பண்ணால் 3 வருது. ஸோ 3 எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 4. யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. எவ்வளோ ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ ஃபிட்டஸ் இதெல்லாம் வந்து சிஜிஎல் லெவல் கொஸ்டினான்றது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். எனக்கு தெரியல சிஜிஎல் லெவல் மாதிரி, பட் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பிச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணலாம். பட் நீங்கள் உங்கள் கான்செப்டில் கிளியராக இருக்கீங்க, எனக்கு ரீசனிங்கில் எந்த ஒரு பயமும் இல்லாத மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணினா இதெல்லாம் ஒரு கொஷினே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 14th கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். யா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த சம் ஆஃப் த 25 and 35 இஸ் மல்டிப்ளைட் பை 7 தென் வாட் வில் பி த ரிசல்ட். அதாவது இந்த 25 35 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 25 + 35 ஆட் பண்ண என்னப்பா வருது, 60 வருது. அதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. 7 6 are 42, ஒரு 0 ஆட் பண்ணால் கூட 420 வருது. 420 எங்கே இருக்குன்னு பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா, நம்ம இப்போ 15th கொஷின் போகிறோம். ஸோ 15th கொஷினில் என்ன ஃபைடோ சொல்லியிருக்காங்க, கரேஜ் கொடுத்துருக்காங்க அண்டு பிரேவரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் விஸ்டம் கொடுத்துட்டு கொஷின் மார்க்கு கொடுத்துருக்காங்க. கொஷின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ விஷயம் தெரியணும். விஷயம்னா ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சாதான் இந்த கொஷின் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் நான் என்ன ப்ரிவென்ட் பண்ணோம்னா, நீங்கள் ஜென்ரலாக என்ன அது பேப்பர் படிக்கிறதோ இல்லை வெக்காப்ஸ் படிக்கிறதோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு வருங்க கரேஜ் கொடுத்துருக்காங்க, பிரேவரி கொடுத்துருக்காங்க. கரேஜும் பிரேவரிக்கும் என்ன ரிலேஷன்னா சேம் மீனிங் தான். பட் என்னன்னா கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவரி மூலியமாக தான் வருது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கீங்கன்னா தான் அந்த விஷயத்தை வந்து துணிஞ்சு செய்வீங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே கோர் ரிலேட் வேர்டு தான். ஸோ அதுமாதிரி விஸ்டம் பாருங்க, நாலேஜ் பேஸ்டு. ஓகேங்களா, விஸ்டம்னா எவ்வளோ விஸ்டமாக இருக்கான் பாரு அந்த மனுஷன் அப்படின்னா எவ்வளோ நாலேஜ் இருக்கு பாரு அந்த பையன்றது. இன்டெலிஜென்ட் இஸ் நத்திங் பட் எவ்வளோ நீங்கள் தந்திரமாக யோசிக்கிறீங்க அது பொறுத்து, அதுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டெலிஜென்ட் வந்துன்னா ஒரு விஷயத்தை எவ்வளோ குயிக்காக நீங்கள் கற்றுக்கிறீங்க அதை தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எவ்வளோ இன்டெலிஜென்ட் அந்த பையன் இருக்கான் பாரு, ஒரு விஷயத்தை இவ்வளோ குயிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், எவ்வளோ குயிக்காக கற்றுக்கிறான்றது அது வேற, விஸ்டம்ன்றது வேற. ஓகேங்களா, விஸ்டம் இஸ் நத்திங் பட் நாலேஜ். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது ஒரு சப்ஜெக்டை பற்றியோ, ஒரு திங்கை பற்றியோ, அல்லது ஒரு விஷயத்தை பற்றியோ. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா, விஸ்டமுக்கு நாலேஜ் தான் ரிலேட்டபிளான வேர்டு கம்பேர்ட் டு கரேஜ் அண்ட் பிரேவரி. ஓகேங்களா, ஸோ நம்ம 16th கொஸ்டின் போயிடலாமா. யா, ஸோ இதில் என்ன ஃபைடஸ் பண்ணியிருக்காங்க, சியிலேருந்து ஹெச் வந்திருக்கு. சியிலேருந்து ஹெச்சுக்கு என்னப்பா பண்ணுறாங்க, சி வந்து பார்த்தீங்கன்னா 3, ஹெச் வந்து 8 + 5 பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் 8லேருந்து 13னா +5 பண்ணியிருக்காங்க. 13லேருந்து 18க்கு +5 பண்ணுறாங்க. ஸோ 18லேருந்து +5 பண்ணால் நம்மளுக்கு 23 வரும், விச் இஸ் நத்திங் பட் டபிள்யூ. ஸோ டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸ்லேருந்து எஃப்லேருந்து எல் பார்க்கணும். ஓ மை காட், யா, ஸோ எஃப்லேருந்து எல் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ். எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6, எல் வந்து 12. ஓகேங்களா, அப்போ வந்து எல்லேருந்து கியூ பாருங்க ஃபைட்டர்ஸ். எல் வந்து பார்த்தீங்கன்னா 12, கியூ வந்து 17. ஸோ +5 பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் 6 பண்ணாங்க, நெக்ஸ்ட் 5 பண்ணுறாங்க. தென் கியூலேருந்து ஆர் வந்திருக்கு. கியூ வந்து 17, ஆர் வந்து 21. ஸோ +4 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் +3 தான் ஃபைட்டர்ஸ் பண்ணோம். யூலேருந்து +3 பண்ணுங்க. யூ இஸ் 21, 3 பண்ணால் 24. ஸோ 24 எது டினோட் பண்ணுதுன்னு பாருங்க, நம்மளுக்கு எக்ஸை டினோட் பண்ணுது. அப்போ செகண்ட் லெட்டர் எக்ஸ் வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. யா, ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, இருந்து ஜி வந்திருக்கு. இக்கும் ஜிக்கும் என்ன பண்ணுறாங்க, +2 பண்ணுறாங்க. தென் ஜிலேருந்து +2 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஜி வந்து 7, +2 பண்ணால் நம்மளுக்கு 9 ஆகிடும், விச் இஸ் நத்திங் பட் ஐ. ஓகேங்களா, ஸோ இப்போ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்க, லீவ் இட். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா, நம்ம 18th கொஸ்டின் போயிடலாமா. யா, இதில் என்ன ஃபைடஸ் பண்ணியிருக்காங்க, நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டம் கொடுத்துருக்காங்க, மாலிகுல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னவா வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டுட்டாங்க. ஸோ நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டம்குள்ளே இருக்குது, ஆட்டம் பார்த்தீங்கன்னா மாலிகுலர்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ மாலிகுலர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குன்னா காம்பவுண்ட்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஸோ காம்பவுண்ட் வந்து நத்திங் பட் குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா, சூப்பர்.
நம்ம 19th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கொஷின் மார்க்கு இங்கே டேஷ் கொடுத்துட்டாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. இப்போ நம்ம ரிவர்சல் தான் போய் ஆகணும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாம். 13லேருந்து நீங்கள் 54 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? இதில் ஒரு 1 அண்டு ஒரு 4. ஓகேங்களா? ஸோ 41 பார்த்தாலே தெரியுது ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. தென் 75லேருந்து 213, இது 25 ஒரு 13 இருக்குது, 38 இங்கேயும் பார்த்தா தெரியுது. தென் 40லேருந்து 75 வந்து 35 தான். ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? 41லேருந்து 38க்கு 3 மைனஸ் பண்ணுறாங்க, 38லேருந்து 35க்கு 3 மைனஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 35லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 32 வந்து நம்ம 140லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு பார்த்தாலே தெரியுது 108 தான் வரணும்ட்டு. ஸோ 108 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? இப்போ நான் 20th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன ஃபைட்டர் சொல்லியிருக்காங்க? ஸோ வாட் வில் த கம் இந்த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். ஸோ கொஸ்டின் மார்க்கில் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்களே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எடுங்க. எடுத்தால் என்னப்பா வருது சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். 12 இருக்கா ஃபஸ்ட்டு? 12 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 20 வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 5னா கூட 40, 23, 28 மாறி இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு 6 அண்டு 3, 36. ஸோ எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8 தான் வேரி ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போது இங்கே நான் 8 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 44 வரும். கரெக்டாக? இந்த 44 நான் 99 ஆட் பண்ணால் எனக்கு 143 வரும். ஓகேங்களா? ஸோ 143 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த 21st question. ஓகேங்களா? ஸோ each of the letters in the word plastic is arranged in alphabetically. How many letters are there between the first letter from the left and fourth letter from the right in the new arrangement? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அப்படி எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும், அண்டு அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும், ரைட் சைட்லேருந்து ஃபோர்த் லெட்டர் இருக்கும். இடையில ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் ஓகேங்களா ஏபிசிடியில் எத்தனை வார்த்தைங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ பிளாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிப்போம், ASTIC. ஓகேங்களா? இதை வந்து நான் இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஏ தான் வரும். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு சி வரும், சி போட்டேன். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஐ போடலாமா? யா. அதுக்கப்புறம் எல் போடலாம். தென் ஆப்வியஸாக பி வரும், எஸ் வரும், டி வரும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, எழுதிட்டேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது வந்து ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரு அண்ட் ஃபோர்த் லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஸோ ஃபைட்டர்ஸ், இதுக்கு நடுவில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? எல்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இப்போ 2 நம்பருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் 2 நம்பருக்கான இடையில எத்தனை நம்பர் கேட்டாங்கன்னா 2த்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2த்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு 11 வருது. ஸோ -1 பண்ணுங்க, நம்மளுக்கு 10 வருது. ஸோ 10 எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி அண்டு ஆர்டினரி கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளுக்கு ரேங்க்டு பேஸ்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? யா, சூப்பர். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? இன் எ ரோ ஆஃப் 60 books, book X is 18th from the left. ஓகேங்களா? book Y is 22nd from the right. How many books are there between them? ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான் ஃபைட்டர்ஸ் இந்த கொஸ்டினும் வெரி 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 ஈஸி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், பிகாஸ் யூ கைஸ் ப்ரிஃபர் ஃபார்முலா டு ஆன்சர் குயிக்லி. ஓகேங்களா? அது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச கதை தான். ஸோ மிடில் தான் கேட்டிருக்குது. மிடில் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்போ வேலிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் வந்து பெருசாக இருக்கணும் கம்பேர்ட் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டை விட. ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டல் வந்து 60 கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ஆட் பண்ணால் கூட நம்மளுக்கு 40 தான் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது நம்ம 60 தான் பெருசு. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் மிடில் நம்மளுக்கு கண்டுபிடிச்சலாம். மிடில்னா பிட்வீன் 2 people. ஸோ டோட்டல் வந்து 16 தெரியுது, 2 லெஃப்ட் ரைட் ஆட் பண்ணால் 14 தெரியுது. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் எனக்கு 20 வருது. 20 இஸ் நத்திங் பட் தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர். இது வந்து ஃபார்முலா படி போகிறது, யூ கேன் கெட் ஆன்சர் குயிக்லி. ஓகேங்களா? பட் நவ் வந்து உங்களுக்கு நான் வந்து கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட் வில் பி மச் மோர் ஐடியல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டின் நீங்கள் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டினும் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க.
ஓகேங்களா. இந்த லைனில் வந்து 60 பீப்புள் ஆர் தேர் 60 புக்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபைட்டர்ஸ், இது வந்து ரைட் ஹேண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் இருந்து என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா 18th பொசிஷனில் இருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒய்யை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 22nd பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஓகேங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் கொஸ்டின். அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில். ஸோ இந்த 22ndன்றது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்லேருந்து தெரிஞ்சிருக்கு. பட் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தெரியணும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 18 தெரியும். அதே மாதிரி ஒய்க்கும் ரைட் ஹேண்ட்லேருந்து எத்தனை தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்மளுக்கு இந்த 2 நம்பரை டிஃபரன்ஸ் எடுத்துட்டு -1 போட்ட ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு நம்ம ஒய்யோட நம்பர் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் 60 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த நம்பர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் கிடச்சிடும் என்ன பண்ணால் நீங்கள் +1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அது ஏன்றது நான் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கிளியராக. அதை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நான் இந்த 60யை என்ன பண்ணுறேன்னா இந்த 22 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும் 38 வரும். ஸோ +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரையும் நம்ம சேர்த்துக்கணும். 60ன்றது 0வும் சேர்த்துக்கணும். அதனால தான் அந்த 1 நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 மாறிடும். அப்போ 39 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு யாருக்கு ஒய்க்கு. ஓகே. இப்போ எனக்கு எக்ஸோட பொசிஷன் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 18 தெரியும். அண்ட் ஒய்யோட பொசிஷன் லெஃப்ட்ல இருந்து 39 தெரியும். ஸோ இப்போ 2 பேருக்கு நடுவில் என்ன பண்ணுவோம், இந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து -1 போட போகிறோம். அப்போ 39 -18 இந்த -1. ஸோ -19 வருது. ஸோ -19 39 பண்ணால் 20. ஸோ நம்ம ஃபார்முலாவில் போட்ட ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா. ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் உங்களுக்கு டவுட் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வீடியோ பாருங்கள். நான் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணுறேன். ஸோ மேலே ஐக்கான் வரும், ஐக்கான், அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா ஃபைட்டர்ஸ். இந்த 23rd கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், எல்லாமே ஸ்கியூப் நம்பரு. பட் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கியூபாகவும் இருக்குது, ஸ்கொயராகவும் இருக்குது. ஓகேங்களா. அப்போ பார்க்கும்போது இந்த நம்பர் தான் ஃபைட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 11ஓட ஸ்கியூபு, தென் இது வந்து 13 அண்ட் இது வந்து 14. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16ஓட ஸ்கியூபாக இருக்கும். அதே மாதிரி 64ஓட ஸ்கொயராகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா. சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ ஃபிட்டஸ் இதில் வந்து பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து தப்பாக இருக்குது, அது எந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தால் தான் தெரியும். எடுத்தால் 3 வருது, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் 5 வருது, தென் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க 7, டிஃபரன்ஸ் எடுத்தால் 9, நெக்ஸ்ட் வந்து 11 வந்திருக்கணும். பட் இங்கே 12 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 38 வந்திருக்கணும். ஓகேங்களா. 38க்கு அப்புறம் நம்ம 13 ஆட் பண்ணுவோம், 51 வந்திருக்கும். ஸோ 51 கரெக்டாக இருக்குது. அப்போ 38 தான் ஃபைட்டர்ஸ் வந்திருக்கணும், 39 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் $4 இஸ் ஈக்குவல் டு 80 அண்டு என்ன சொல்றாங்க $7 ஈக்குவல் டு 56. ஸோ $6 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 8க்கும் 4யும் சம் ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம 80 வரைக்கணும். என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 80 வரதுக்கு 8 × 10 டைம்ஸ் பண்ணால் 80 வரும். அப்போ நான் இந்த 4 எப்படி 10 மாற்றணும்னு யோசிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4 நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் +2 பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு 10 மாறிடுது. அப்போ 80 கிடைக்குது. அப்போ இந்த சேம் லாஜிக்கை இந்த 7க்கும் 3க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 3யை வந்து நான் என்ன பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும் 56க்கு 8 மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறேன் × 2 பண்ணிட்டு +2 பண்ணுறேன். ஸோ சேம் லாஜிக் தான் இங்கேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு 8 வந்தது, 8 7 56 வருது. இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணுறோம் 6க்கும் 2க்கும். ஸோ 2 × 2 பண்ணால் 4 +2 பண்ணால் 6, 6 × 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 36 இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஆப்ஷன் 1 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஸ்பீடாக சால்வ் பண்ணுறேன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், ஸ்லோவாக சால்வ் பண்ணுங்கள், இல்லை கரெக்டான ஸ்பீடில் தான் போகிறேன்னான்றது நீங்கள் தான் ஃபைட்டர்ஸ் சொல்லணும். பிகாஸ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஸ்லோவாக சால்வ் பண்ண ஸ்லோவாக சால்வ் பண்ணுவேன், இல்லை ஸ்பீடாக சால்வ் பண்ண சொன்னாலும் ஸ்பீடாக சால்வ் பண்ணுவேன். ஸோ பார்க்குற உங்களுக்கு தான் அது புரியணும், உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறதும் கூட. அப்போ நீங்கள் தான் சொல்லணும் நான் இந்த ஸ்பீடாக சால்வ் பண்ணுறேன்னா இல்லை கரெக்டான ஸ்பீடில் தான் போகிறேன், இல்லை உங்களுக்கு கரெக்டாக புரியுதா, இல்லை நான் சொல்கிற வார்த்தைலாம் கரெக்டாக கேட்குதா, எல்லாமே நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அது இல்லாமல் உங்கள் மார்க் என்னன்னு சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். 25க்கு தானே. ஸோ 25க்கு 25 எடுத்திருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், பர்ஃபெக்ட். அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதோட கம்மியாக எடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஃபுல் மார்க் எடுக்க உங்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள்
அதாவது 50க்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். 50க்கு நீங்க 47, 48 எடுத்தீங்கனாவே நீங்க பெர்ஃபெக்ட் தான் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் அந்த ஒரு கொஸ்டின் வந்து மேபி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இல்ல ஒரே கொஸ்டின் மட்டும் நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க்ல போயிட்டு உங்களுக்கு 47.5 வந்திருக்கும். விச் இஸ் நத்திங் பட் நார்மல் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லியும் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க, கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ரீசனிங் ஃபுல் மார்க் எடுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். தொடர்ந்து நான் அப்லோட் பண்றேன் ஃபைடர்ஸ். சிஜிஎல்ல ஃபுல் மார்க் எடுக்க வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.